முதலாவது வீட்டுப்பாடத்தை நீங்க அந்த போதும். அடுத்தது ஏதாவது ஒரு தடையை அது பிரச்சனை கொள்ளலாம். அதுலேருந்து நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு என்ன செய்ய களமொன்றின் அகத்தடையையும் மின்னியக்கு செய்யும் துணிதல். களமொன்றின் அகத்தடையையும் மின்னியக்க செய்யும் துணிதல் பட்டுகள் பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த மணி நாங்கள் என்ன செய்யணும் பார்ப்போம். ரைட் தானே? ரைட். ஃபர்ஸ்ட் மீட்டர் பாடத்தை இன்னொரு ரைட்டா ரிவிஷன் பண்றேன். மீட்டர் பாடம் சொல்லும் போது உங்களுக்கு தடிப்பமான உலோக கீலங்கள் தடிப்பமான உலோக கீலங்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான அமைப்பு ரைட்டா? ரைட். பாலக்கம்பி மீட்டர் பால கம்பின்னு சொல்லுவோம். இப்ப இதுல நான் என்ன செய்ய போறோம்னா சாதாரணமான ஒரு பார்ப்போம். ஒரு தடை தெரியும், அது சொல்லுவோம் நியம தடை, ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. என்னது? தடையினுடைய பெருமானம் அதுல திருத்தமாக குறிக்கப்பட்டு தடையுடைய பெருமானம் திருத்தமாக குறிக்கப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு தடை இருக்கு. இதைத்தான் நான் துணிய போறோம் RX அப்படின்னு. ரைட். இன்னொரு பேட்டரி போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு மாறும் தடை போட்டிருக்கோம். இங்க ஒரு செருகு சாவி போட்டிருக்கோம். ரைட்டா? மாறும் தடை போடுறோம் அப்படின்னு பார்ப்போம். மாறும் தடை மின்கலத்தை பாதுகாப்பது அப்படின்னு சொல்றோம். மின்கலத்தை பாதுகாக்க அப்படின்னா இப்ப இங்க இது ஒரு தடை, இது ஒரு தடையா தான் யோசிக்கணும். இது ஒரு தடை, இது ஒரு தடை, இது ஒரு தடை. இந்த ரெண்டு தடைகளும் தொடர், ரெண்டு தடையும் தொடர்னாலும் அந்த தடையோட இந்த தடை சமாந்தரம் சுருக்கி எடுக்கும்போது விளையும் தடை விட்டு விளையும் தடை இன்னொரு தடை தான் இருக்கும். இன்னொரு தடை இன்னொரு தடை. தடைகள் குறைவா இருந்துச்சுன்னு சொன்னோம். எப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இது எப்படி சார் வந்துச்சுன்னு கேட்கிறார்கள். அதுக்கு எக்ஸ்ட்ரா படம் ஒன்று வரையலாம். இது ரெண்டு தொடர் கூட்டியாச்சு. இதோட இது சமாந்தரம் விளையல் தடை வந்துருச்சு. அப்ப இந்த தடையை சுருக்கி இப்படி போட்டாச்சு. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சோன்னு சொன்ன, இதுல கரண்ட் ஒன்று ஓட போகுது. ஓடும்போது ஓடுற மின்னோட்டம், நாங்க மின்கலத்துல எடுக்கிற மின்னோட்டம் பெருசா இருந்தால் மின்கலம் விரைவாக மின்னிறக்கம் அடையும். அது சாதாரணமான ஒரு விஷயம். நீங்க டேங்க்ல தண்ணி எடுக்கும் போது எடுக்கிற தண்ணீர் அளவு அதிகமாக இருந்தால் டேங்க் டக்குன்னு என்ன செஞ்சிடும்? எம்டி ஆகிடும், அதாவது வெற்றிடமாக்கப்படும். அதே போல இது என்ன செய்யப்படும் சொன்னால் மின்னிறக்கப்படும். சரியா? அந்த கடன் சேதமடையும் வாய்ப்பு, நிறைய மின்னோட்டத்தை எடுக்கும். ஆகவே மின்கலத்தை பாதுகாப்பு. இன்னொரு விஷயம் சொல்லலாம், அது ரெண்டாவது தான். மீட்டர் பாலத்தை பொறுத்த வரைக்கும் சரியா, மீட்டர் பாலத்தில் இவ்வளவுதான் சிக்கிட்டு இதை நாங்க இன்னொரு ஆள் போடுவோம். அதாவது உயிர்த்தலின் பாலத்தை உருவாக்குற ஒருத்தே ரெண்டா பிரிக்கணும். அதுக்காக ஒரு கேல்வனோமானி, அந்த கேல்வனோமானியை பாதுகாக்கிறது உயிர் இன்னொரு சுவிட்ச், இது தொடுசாரி இல்லாமல்
ரைட்டா? ரைட். கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இங்க ஒரு கேல்வனோமானி, ஒரு உயர் ஹை ரெசிஸ்டன்ஸ். இது கேல்வனோமானி பாதுகாக்கிறதுக்கு. இது தொடுசார். இது இங்க தொடுத்துதான் சமநிலை தானத்துக்கு இருக்கும். சரியா? ரைட். இதுதான் செட்டப், முழு செட்டப். நான் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பாதுகாக்கத்தான் இந்த தடை இருக்கு. ஏன்னா இது எல்லாத்தையும் சுருக்கி ஒரு தடை ஒண்ணு வரப்போகுது. இதுக்கு ஒரு தடை இருக்கும். விளையுள் தடை ஒண்ணு வரும். விளையுள் தடை அதிகமா இருந்தா உறிஞ்சும் மின்னோட்டம் வரும். விளையுள் தடை அதிகமா இருந்தா உறிஞ்சும் மின்னோட்டம் குறைவாக காணும். விளையுள் தடை, திரும்பவும் சொல்றேன், பேசுகிறேன். விளையுள் தடை அதிகமாக இருந்தால் உறிஞ்சும் மின்னோட்டம் குறைவாக காணும். தடை பெருசு, மின்னோட்டம் சிறியது. ஆகவே கேல்வனோமானி பாதுகாக்கும், மின்கலம் பாதுகாக்கும். மின்கலம் பாதுகாக்கும். விளையுள் தடை பெருசு, ஆர் மேக்சிமம், அப்படின்னா மின்னோட்டம் குறையும், மின்கலம் பாதுகாக்கும். ரெண்டாவது காரணம் நிறைய கரண்ட் போச்சு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த தடைகளினூடாக, இது ஒரு தடை, இது ஒரு தடை, இது ஒரு தடை. இந்த தடை, இந்த தடை, இந்த தடை, இந்த தடைகளினூடாக உயர் மின்னோட்டம் போகுமாக இருந்தால் என்ன செஞ்சா சூடாகும். சூடாகும். இது சூடாகிறதால இதனுடைய பெருமானங்கள் மாற்றம் அடையும். இவற்றுடைய பெருமானங்கள் மாற்றம் அடையும். அது ரெண்டாவது பிரச்சனை. சரிதானே? ரைட்டா? ரைட். அதுலயும் மெயின் ஆர்எக்ஸ் என்பவற்றின் பெருமானங்கள் மாற்றம் அடையும். சார் இதுவும் மாற்றம் அடையும் தானே சார், இதுவும் ஒரு தடைத்தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுவும் மாற்றம் அடையும். ஆனால் இதனால் ஏற்படும் மாற்றம் நமக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னா, இங்க ஒரு விளைவை ஏற்படுத்த மாட்டோம். இப்ப இந்த செட்டப் என்ன பேசினேன், ஏன் இந்த தடை போட்டுக்கோங்க தம்பி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒண்ணு, இந்த மின்கலத்தை பாதுகாக்க. இன்னொன்னு, இந்த தடை போடாட்டி சுற்றிட விளையுள் தடை குறைவா இருக்கும், நல்ல மின்னோட்டம் ஒண்ணு போகும். மின்னோட்டம் உயர்வு இந்த கம்மி, இந்த தடைகள் என்ன செய்யும், சூடாகும். இதை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்கு போகும். அடுத்தது, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சமநிலை புள்ளியை பெறும்போது கேல்வனோமானியினூடாக மின்னோட்டம் பூஜ்ஜியமா இருக்கும். அதுவும் இந்த சமநிலை தானத்தை பெறுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. இந்த சுவிட்சை போட்டுட்டு, இந்த ஆளியை போட்டுட்டு இந்த அந்தத்துல தொடுத்து பார்ப்போம். கேல்வனோமானி ஏதாவது ஒரு திசையில திரும்பல காட்டும். இந்த அந்தத்துல தொடுத்து பார்ப்போம். கேல்வனோமானி இங்க திரும்பிய திசைக்கு எதிர் திசையில் திரும்பலை காட்டும். அப்படியா இருந்தால் நடுவில் இணைய சமநிலை தானம் இருக்கு. இல்ல சார், இங்கே தொடுக்கும் போதும் ஒரே திசையில தான் திரும்பலை காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்க சுற்றில எங்கேயோ ஒரு இடத்துல தளர்வு காணப்படுகிறது, லூஸ் கனெக்ஷன் ஒழுங்கு இல்லை. அப்ப சுற்ற பழையபடி சரி செய்யணும். திரும்பவும் பிராக்டிக்கல் ஆரம்பத்தில் தான் ஆரம்பிக்கணும். தொடுசாவி இங்கே தொடுத்து பார்ப்போம், அது இங்கே தொடுத்து பார்ப்போம், எதிரெதிர் திசைகள்ல திரும்பல் இருக்கான்னு பார்ப்போம். ரைட் இருக்கு. ஆகவே எங்கேயோ சமநிலை புள்ளி எடுக்கலாம். ஒவ்வொரு இடமா தூர தொடுத்து பார்க்கறது. இங்க தொடுக்கிறேன், இந்த பக்கம் திரும்புது, இங்கே தொடுக்கிறேன், இந்த பக்கம் திரும்புது. அப்ப இதுக்கிடையில எதிரெதிர் திசையில திரும்புது. திரும்ப இங்கே தொடுத்து பார்க்கிறேன், எதிரெதிர் திசை திரும்பல். இங்கே தொடுத்து பார்க்கிறேன், சமநிலை புள்ளி கிடைச்சிருச்சு அப்படின்னா கேல்வனோமானி பூச்சி திரும்பலை காட்டுகிறது. ஆனா கவனம், இதுக்கும் இடையில ஒரு வோல்டேஜ் வித்தியாசம் இருக்கலாம். நான் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேனே, இன்னொரு உயர் தடை இருக்கு, கேல்வனோமானிக்கும் தடை இருக்கு. ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு போடும் இன்டு ஐ.
இதை புறக்கணிச்சிட்டேன். இதோட ஒப்பிடும்போது இதை புறக்கணிச்சிட்டேன். ஐ வந்து பார்க்குறோம் V R இன்னொரு சின்ன வால்டேஜ், இன்னொரு வால்டேஜ் வித்தியாசம். இது பெரிய தடை. ஆக ஒரு மின்னோட்டம் கிடைக்குது. அந்த மின்னோட்டம் இந்த கெல்வனோமானிட இழிவெண்ணிக்கையை விட குறையும். அப்ப திரும்ப இந்த கேஸுக்கு வருவோம். அதாவது இதை தொடுத்து அன்னளவான சமநிலைத்தானத்தை எடுத்துக்கோம். அன்னளவான சமநிலைத்தானம் ஏன் அது அன்னளவான சமநிலைத்தானம் சொல்றோம் சொன்னா, கெல்வனோமானி பூச்சிய திரும்பலைத்தான் காட்டும். கெல்வனோமானி பூச்சிய திரும்பலைத்தான் காட்டும். இதுக்கும் இது தொடுத்த புள்ளிக்கும் இடையில சின்ன ஒரு வால்டேஜ் வித்தியாசம் இருக்கு. ஆனா கரண்ட் இது வழியா தான் ஓடணும். ஓடும் போது அந்த வால்டேஜ் வித்தியாசத்தை இந்த தடையால பிரிச்ச இதோட கரண்ட் கிடைக்கும். ஏன்னா இதுக்கும் இடையிலான வால்டேஜ் வித்தியாசத்தை இந்த தடை தான் அனுபவிக்கும். V7IR போட்டாச்சு. R பெருசு என பேரே ஹை ரெசிஸ்டன்ட் உயர் தடை. வார மின்னோட்டம் கெல்வனோமானியினுடைய இழிவெண்ணிக்கை அது அழைக்கக்கூடிய மிக சிறிய மின்னோட்டத்திலும் சிறியது. இனி கெல்வனோமானி பூச்சியம். இது விளைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது தடை உயர்வாக இருக்கும் போது இது ரெண்டுக்கும் இடையில ஒரு சிறிய அழுத்த வித்தியாசம் இருக்கும். அழுத்த வித்தியாசம் சிறியது, தடை பெரியது. ஆகவே ஒரு மின்னோட்டம் சின்னதா, ஒரு மின்னோட்டம் சின்னதா அந்த மின்னோட்டம் கெல்வனோமானியால் வாசிக்க முடியும். அடுத்த விஷயத்துக்கு போகும். அன்னளவான சமநிலைத்தானம். இப்ப இந்த சுவிட்சை போட்டு இந்த சுவிட்சை போட்டுடனே ஒரு உயர் தடை ஒரு பூச்சிய தடை விளைவில் பூச்சிய தடையா மாறிடும். இப்ப இது 0 ஆகிட்டா நல்ல கரண்ட் ஒன்று செய்ய பார்க்கணும் சரிதானே? ரைட்டா? அந்த டைம் திரும்ப நாங்க கொஞ்சம் உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி துடுசாவே அட்ஜஸ்ட் பண்ணி திருத்தமான சமநிலைத்தானத்தை தூண்டும். அப்ப இந்த ஆழி திறந்துள்ள நிலையில் அன்னளவான சமநிலைத்தானம், ஆழி மூடிய நிலையில் திருத்தமான சமநிலைத்தானம் எடுத்துட்டு இந்த நீளத்தை நீங்க எல்லின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி என்ன வரும்? 100 மைனஸ் இதை இதால பிரிக்கிறது. விஷயம் ரைட். இதுல கடைசியா உங்களுக்கு நடந்த தொண்டமான பேப்பர் கேட்டிருந்தாங்க. இந்த உயர்தடையை போடுவதனூடாக கேள்வி சரியா ஞாபகம் நான் லைட்டா ஞாபகம் இருக்கும் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். அதாவது நாங்க அன்னளவான சமநிலைத்தானத்தை பெறும்போது சரிதானே இதுல ஒரு மின்னோட்டம் ஓடும், கெல்வனோமானி பூச்சிய திரும்பலை காட்டும். அது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. மெயின் ஐடியா என்னங்க நாங்க சொல்லணும், சிறிய ஒரு அழுத்த வித்தியாசம் காணப்படும், தடை உயர்வாக காணப்படும். ஆகவே ஓடும் மின்னோட்டம் மிக சிறியதாக காணப்படும். இம்மின்னோட்டத்தை கெல்வனோமானியினால் வாசிக்க முடியாது. ஏன்னா இழிவெண்ணிக்கையை விட மின்னோட்டம் சின்னதாக இருந்தால் இதால வாசிக்க முடியும். அந்த டைம் நாங்க அதை உணர்ந்து கொள்ளணும். ரைட், இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளியை போட்டு விளையல் தடை பூச்சி இது ரெண்டு கிடையாது. சரியா? கெல்வனோமானிக்கான ஒரு தடை இருக்கும். அப்ப இது 0ன்னு போட ஏதாவது கெல்வனோமானிக்கு ஒரு தடை இருக்குமே. இப்ப பிரிக்கும் போது மின்னோட்டம் என்ன செய்யும் வரும். தடையில பெருமானம் குறைஞ்சதுனால மின்னோட்டத்துல பெருமானம் கூடியிருக்கும். கெல்வனோமானிட இழிவெண்ணிக்கை விட அது பெருசாக இருந்தால் வாசிப்பை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப நீங்க ஏற்கனவே இதை எழுதியிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. திரும்ப எழுதுங்க. மீட்டர் பாலத்தை பயன்படுத்தி தெரியாத தடையொன்றின் பெருமானத்தை துணிதல். தெரியாத தடையொன்றின் பெருமானத்தை துணிதல். தெரியாத தடையொன்றின் பெருமானத்தை துணிதல். ரைட்டா? மிக முக்கியமா இந்த படத்தை பெருசா வரைங்க.
இல்ல முக்கியமான டீட்டெயில்கள மார்க் பண்ணுங்க. அடுத்து சொல்லணும். தானிய எண்ண K1, K2ன்னு வச்சுக்கோங்க. மேல உள்ளது K1, கீழ உள்ளது K2. ஆரம்பத்தில் K2 போடப்பட்டு 2 அந்தங்களையும் தொடுத்து பார்க்கணும். இருவேறு திசைகள்ல கேல்வனோமானி திரும்பலை கொண்டது. அப்படி காட்டாட்டி சுற்று கலந்த நிலையில் உள்ளது. சுற்று சரி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து டைம் கலந்த நிலையில இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சொல்லணும் நீங்க அன்னமான சமநிலை தாளத்தை எப்படி எடுக்கிறது, திருத்தமான சமநிலை தாளத்தை எப்படி எடுக்கிறது, இது தொடரும். ரைட். 5 நிமிஷம் டைம் வேகமா எழுதுங்க பார்ப்போம்.
இதுல என்ன யோசனை, இது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராக்டிகல் இல்ல, ப்ராக்டிகல் புக்ல உள்ள ப்ராக்டிகல் இல்ல. சாதாரணமா நாங்க யோசிச்சோம், ஒரு தடை தெரியுமாக இருந்தால் தெரியாத தடை ஒரு பெருமானத்தை துணிதல், இது நியம தடையாக இருக்கணும். நியம தடைனா அது ஒரு பெருமானம் திருத்தமானது. சுற்றில் காட்டியவாறு அமைப்பு ஒழுங்கு செய்யப்படும், கேட்டு ஆளி போடப்படும், தொடுசாவி இரு அந்தங்களிலும் தொடுத்து பார்க்கப்படும். அவ்வாறு தொடுத்து பார்க்கும் போது எதிர் எதிர் திசையில் கல்முடமானி திரும்பலை காட்டுமெனில் சமலைத்தானத்தை பெற முடியும். அவ்வாறு திரும்பலை காட்டவில்லையே சுற்று கலர்ந்த நிலையில் உள்ளது. பல இடங்களில் சுற்றை சரிபார்த்த பின் மீண்டும் என்ன செய்வோம், இரு அந்தங்களிலும் தொடுத்து பார்க்கும் போது இருவேறு திசைகளை திரும்பல காட்டுமாக இருந்தால் சமலைத்தனத்தை இப்ப பெற முடியும். தொடுத்து அன்னளவான சமலைத்தனத்தை, ஏன் அன்னளவான சமலை, இந்த கல்வனோமானியினுடைய மின்னோட்டம் போகும். சரியா? சில நேரம் இதுக்கும் நாங்க இந்த இடத்துல தான் தொடுத்திருக்கிறோம்னு சொன்னால், தொடுசாவி இந்த இடத்துல தான் தொடுத்திருக்கிறோம்னு சொன்னா, இதுக்கும் இடையில என்ன காணப்படலாம், இந்த சிறிய அழுத்த வேறுபாடு காரணமாக ஒரு மின்னோட்டம் பற்றி பார்க்கக்குள்ள இரண்டுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு இந்த மொத்த தடையாக பிரிக்கணும். HR பிளஸ் கல்வனோமானியும் சரியா, HR உயர் தடை, அதோட ஒப்பிடும்போது இது புறக்கணிக்கத்தக்கது. அதனால அதை மட்டும் போட்டு வச்சுக்கொள்ளுமே. மின்னோட்டம் ஒன்று வரும், அந்த மின்னோட்டம் கல்வனோமானியின் இழிவெண்ணிக்கை, அதாவது வாசிக்கக்கூடிய மிக சிறிய மின்னோட்டமாக இருந்தால் இருவாசிப்பை காட்டாத. நான் யோசிச்சிருக்கோம் சமநிலைக்கான, ஆனா உள்ளுக்கு ஒரு மின்னோட்டம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இந்த சுவிட்ச் போட்டுங்க, ஜீரோல காட்டியிருந்த இப்ப இந்த சுவிட்சை போட்டிருந்தேன், தடை இங்க 0, அதே அழுத்த வேறுபாடு அதே புள்ளியில இருந்தா கூட தடை குறையறதுனால மின்னோட்டம். அதுக்கு நீங்க என்ன செய்ய, திரும்ப அங்காளி இங்காலையா திரும்ப கல்வனோமானி பூச்சிட்டு K1 மூடிய பின் பெற்ற பின் அந்த டைம், அதாவது இந்த அழுத்தம் இந்த மின்னழுத்தத்துக்கு சமம். இன்னும் சொல்றதா, இந்த மின்னழுத்த வேறுபாடு இந்த மின்னழுத்த வேறுபாட்டுக்கு சமம். இந்த மின்னழுத்த வேறுபாடு இந்த மின்னழுத்த வேறுபாட்டுக்கு சமம். இதை இதால பிரிக்கிறது, இதை இதால பிரிக்கிறதுக்கு சமம்னு சொல்றதை விட இதை இதால பிரிக்கிறது, இதை இதால பிரிக்கிறதுக்கு சமம்னு விஷயத்தை எடுத்துச்சு. இந்த மாதிரி ப்ராக்டிகல் முன்ன இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ராக்டிகல் இருக்கும்போது இதனுடைய திருத்தத்தை அதிகரிச்சுக்கிறதுக்காக, குவாலிட்டி திருத்தத்தை அதிகரிச்சுக்கிறதுக்காக ஒரு வேலை செய்வாங்க. சமநிலைத்தானத்தை எடுத்துட்டு தடைகளை தம்முள் இடம் மாற்றுவாங்க. RX இங்க வரும், RS இங்க போகும். திரும்ப ஒரு சமநிலைத்தானம் எடுப்பாங்க. எடுத்து RX 2 தடவை கண்டுபிடிப்பாங்க. 2 தடவை RXும் ப்ராக்டிகல் தானே, தியரியா இருந்தா ஒரே பெருமானம் வரும், ப்ராக்டிகல் சின்ன டிஃபரன்ஸோட வரலாம். 2 கூட்டி 2ஆல பிரிச்சா திருத்தமான பெருமானம் கிடைக்கும். ரைட்டானே? ரைட், அதையும் கொஞ்சம் கீழே நோட் பண்ணிக்கணும். இங்கு RXின் திருத்தத்தை அதிகரிப்பதற்காக தடைகள் தம்முள் இடமாற்றப்பட்டு மீண்டும் மேற்கூறியவாறு சமநிலைத்தானம் பெறப்படும்.
பின்னர் 2 RX-னதும் சராசரி துணியப்படும். 2 RX-னதும் சராசரி துணியப்படும். ரைட்டா? ரைட். இப்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது கீழே இந்த நோட்டையும் எழுதி கொள்ளுங்க. எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மின்கலத்தை பாதுகாக்கத்தான் இந்த தடையை போடுறோம். கல்வனோமானியை பாதுகாக்கத்தான் இந்த தடையை தொடரும். கல்வனோமானியை இந்த தடையை போடல இங்க தொடுக்கும் போது பெரிய ஒரு அழுத்தி பெரிய ஒரு மின்னோட்டம் கல்வனோமானி தொட்டு போயிடும். ரைட் தானே? ரைட். நம்ம அடுத்த ப்ராக்டிகல் ப்ராக்டிகல் போட்டுக்கொள்ளுங்க. மின்கலம் ஒன்றினுடைய மின்னியக்கு விசை எழுதுறேன். மின்கலம் ஒன்றின் மின்னியக்கு விசை கமா அகத்தடை என்பவற்றை துணிதல். அகத்தடை என்பவற்றை துணிதல். மின்கலம் ஒன்றின் மின்னியக்கு விசை கமா அகத்தடை என்பவற்றை துணிதல். ரைட்டா? மின் சுற்ற பார்ப்போம். ஒரு வால்ட் மானி போடுவோம். வால்ட் மானி வந்து மின்னழுத்த வேறுபாடு. ஆம்பியர் மானி ஒன்று போடுவோம். இது ஒரு மாறும் தடை, இன்னும் ஒரு தடை, 2 தடை போட்டுக்குவோம். இதுதான் சர்க்கிட். இன்னும் ஸ்விட்ச் ஒன்று போட்டுக்குவோம். கட்டாயம் சர்க்கிட்ல ஆளி ஒன்று அது செருகு சாவியாக நடக்கும். சரியா? மற்ற செருகு சாவியில் உள்ள விஷயம் என்ன? சுற்றில மின்னோட்டத்தை உறுதியாக வழங்கும். சில ஒரு பலர்ந்த நிலை காணப்படும். உறுதி இல்லை. கரண்ட் கூடி குறைகிறது, கரண்ட் நின்னுறது, சுவிட்சை திரும்ப திரும்ப தட்ட வேண்டி இருக்கும். அதெல்லாம் இதுல இல்ல. சுவிட்ச் போட்டா போட்டதுதான் திருத்தமாக வேலை செய்யும். இந்த மின்கலத்தோட்டு மின்னியக்கு விசையையும் இந்த மின்கலத்தோட்டு அகத்தடையும் செய்யும். என்ன செய்ய? அந்த மின்கலத்தை எடுத்துது என்னுடைய சேர்ந்து வாங்கணும். இங்க இருந்து வயர் லைன் எடுத்து இந்த தடையை நினைச்சேன். சரி, என்னுடைய நோக்கம் இந்த தடையை மாத்த இந்த விளையுள் தடை நீ கூட்டி வர தடை விளையுள் தடை கரண்ட் மாறாம போறனால தடை தொடராக உள்ளது. விளையுள் தடை மாறும். இந்த தடை மாறிச்சுன்னு சொன்னா இதுல போற கரண்ட் மாறும். கரண்ட் மாறினா இங்க விழுகிற வால்டேஜ் மாறும். அப்ப இந்த தடையை மாத்தி வால்டேஜையும் மின்னோட்டத்தையும் வாசிச்சு கிராஃப் வரைஞ்சி கிராஃப்ல இருந்து ஈக்கமாறை சரியா? இங்க ஒரு மாதிரி ரெண்டா போட்டுருக்கேன்னு சொன்னா இதை பூச்சியமாக்கிட்டா கூட இதை பூச்சியமாக்கினா கூட இன்னொரு தடை பெருமானம். ஆகவே இங்க இருந்து ஒரு கரண்ட் ஓடும் போது பெரிய ஒரு கரண்ட் உடை. ஏன் பெரிய கரண்ட் உடை? இது ரெண்டும் சேர்ந்துதான் விளையும் தடை. சரியா? இது 0 ஆன கொலையின் ஒரு தடை இருக்கணும்.
பெரிய கரண்ட் ஒண்ணு போகலாம். மின்கலம் மின்னிறக்கம் மின்கலம் மின்னிறக்கம் விளைச்சா. அதாவது இட்லி மின்னிறக்கம் அடையாது, அது சேதம் அடையப்படும். மீட்டர் பாலத்துல அதே விஷயம் தான். மீட்டர் பாலத்துல அதே விஷயம் தான். இந்த மின்கலத்தை பாதுகாக்கணுங்கிற நோக்கம் இருக்கு. இதை பூச்சியமாக்கினா கூட இவர் இருக்கிறனால இதுல பெரிய ஒரு மின்னோட்டம் ஓட முடியாது. நாங்க யோசிக்க போறோம் வால்ட்மானி. வால்ட்மானி இன்னைக்குள்ள ஒரு இருக்கும். நீங்க லேப்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க நேர்மறையை மாற்றி இணைச்சு வால்ட்மானி இங்க திரும்ப பார்க்கும். திரும்பணும் இங்க திரும்ப பார்க்கும். வாசிப்பை காட்ட முடியாது. அதனால ஒரு சுற்றுல வால்ட்மானி நினைக்கும் போது மின்கலத்தின் நேர்முனையோட நேர்முனை இருக்க மாதிரி, மின்கலத்தின் மறைமுனையோட மறைமுனை இருக்க மாதிரி நினைக்கும். அதே மாதிரி ஒரு ஆம்பியர் மானி மின்கலத்தின் நேர்முனை மின்கலத்தின் மறைமுனையோட மறை இருக்க மாதிரி குறிக்கும். குறிச்சாச்சு. இப்ப இதில் பாருங்க, வால்ட்மானி நாங்க இது ரெண்டுக்கும் குறுக்கேத்தான் அழுத்த வேறுபாடு போறோம். இது சமாந்தரமாக நிற்கும். ஆம்பியர்மானி சுற்றில் தொடராக நிற்கும். ஆம்பியர்மானி தொடராக வால்ட்மானி சமாந்தரமாக நிற்கும். இதுதான் மின் சுற்று. முதலாவதா இந்த மின் சுற்று வரைஞ்சிட்டு எனக்கு தகவலை சொல்லுங்க. நடத்திட்டு தகவல் சொல்லுங்க. இப்ப சுத்தி உங்ககிட்ட கையில இருக்கு. நான் அடுத்த விஷயத்துக்கு சொல்றேன். அடுத்தது என்ன செய்ய போறோம் சொன்னா, இந்த தடையுடைய பெருமானத்தை மாத்தி தடையின் பெருமானத்தை மாத்தி வால்ட்மானியின் வாசிப்பு ஆம்பியர் மானியின் வாசிப்பு எடுக்கும். கிராஃப் கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, வால்டேஜ் இங்க போடுறேன், மின்னோட்டம் இங்க போடுறேன். நமக்கு வரைஞ்சிக்க இயலாது. பிராக்டிக்கல் செய்திருந்தா அந்த புள்ளிகளை குறிச்சிட்டு கிராஃப் வரைக்கிறது. எனக்கு சொல்றது பிராக்டிக்கல் உண்மையாலும் லெப்ல செய்திருந்தா புள்ளிகளை குறிச்சு கிராஃப் வரைஞ்சிருக்கும். இப்ப கிராஃப் நமக்கு வரைய முடியாது. ஆனா இன்னொரு வே இருக்கு. நாங்க இங்க பயன்படுத்துற கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால், கொள்கைன்னு சொல்லுவோம். இங்க இருந்து ஒரு மின்னோட்டம் போகுது. அந்த மின்னோட்டம் இது வழியாக போகும். இது வழியாக போற மின்னோட்டம் புறக்கணிக்கப்பட்டது. இது வழியாக போற மின்னோட்டம் புறக்கணிக்கப்பட்டது.
ஏன் அப்படின்னு கேட்டா வால்ட்டுமானியின் தடை உயர்வு. வால்ட்டுமானியின் தடை உயர்வு. அந்த கரண்ட் இது வழியாக இங்க வந்து இந்த கரண்ட் இங்க வரும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு கேச்சுவன் விதியை பாவிச்சா, அதாவது இங்க இருந்து போவோம். கேச்சுவன் விதி பாவிக்கிறது இங்க இருந்து போவோம். பேட்டரியில மைனஸ் இருந்து போவோம் சொல்லியிருக்கேன். பேட்டரியில பிளஸுக்கு போகல பிளஸ் இன்னு சொல்லி வரும். பிளஸ் இ மின்னியக்க விசைகளின் அச்சர கணித கூட்டுத்தொகை சமன் ஐஆர் பெருக்கம். ஐஆர் பெருக்கம்னு சொல்லக்குள்ள இந்த கரண்ட் இப்படியே வந்து இது வழியா போயிட்டு தான் இருக்கும். நம்ம இங்க இருந்து போவோம். மின்னியக்க விசைக்காக எங்க இருந்து போனோமோ அதே இடத்துல வந்து பிளஸ் ஐஆர் இதனுடைய தடை புறக்கணிக்கத்தக்கதா இருக்கு. ஆம்பியர் மாநில தடை I into R I into RX. இப்ப நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா E I R சின்ன பிராக்கெட் இதுல விழுகிற வோல்டேஜ் சக இதுல விழுகிற வோல்டேஜ் IR பிளஸ் IRX IR சக IRX. இந்த மொத்த வால்ட் அளவானது வால்ட்டுமானின் வாசிப்பார். இப்ப இந்த வால்ட் அளவு இந்த வால்ட் அளவையும் கூட்டினா இது வால்ட்டுமானி காட்டுற வாசிப்பு. அதை போட்டு இந்த ஆம்பியர் மானின் வாசிப்பு தான் இது. இப்ப என்னோட ஐடியா என்னன்னா மாறாது. இந்த தடையை மாத்த இந்த தடையை மாத்த வால்ட் அளவு மாறும். மின்னோட்டம் ரைட் தானே? ரைட். இப்ப நாங்க என்ன செய்வோம் சொன்னோம் E plus V plus IR சமன் E. V சமன் IR சமன் E. இது இங்க எழுதிருக்கு, இது எங்க எழுதிருக்கேன். V சமன் இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் R into I மைனஸ் R into I பிளஸ் E ஒன்று. Y சமன் மைனஸ் MX பிளஸ் சிங்கிற மாதிரிக்கலாம். இங்க மின்னோட்டத்தை போடும், அதை பொருத்தமா இருக்கும். Y சமன் மைனஸ் MXனா X அச்சின் நேர் திசையோட விரிகோணத்தை அமைக்கணும். வெட்டு துண்டு நேர்ல வரணும். இப்படி ஒரு கிராஃப் தான் கிடைச்சிருக்கும் கொள்கையின்படி. சரியா? இந்த கிராஃப் போட்டு வெட்டு துண்டை பாத்தீங்கன்னா அது மின்னியக்கு விசையை தரும். படித்தனை வச்சுக்கிட்டு பக்கத்தடையை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப இலகுவான ஒரு ப்ராக்டிஸ். ரைட் தானே? அடுத்த முறை தான் வரைஞ்சிருப்பீங்க. கீழே எழுதுங்க. ஒருவில் காட்டியவாறு அமைப்பு ஒழுங்கு செய்யப்பட்டு ஒருவில் காட்டியவாறு அமைப்பு ஒழுங்கு செய்யப்பட்டு ஒருவில் காட்டியவாறு அமைப்பு ஒழுங்கு செய்யப்பட்டு ஆம்பியர்மானின் வாசிப்பு RX-இன் பெருமானத்தை மாற்றி வால்ட்மானின் வாசிப்பு கமா ஆம்பியர்மானின் வாசிப்பு திரும்ப ஒரு தடவை சொல்றேன். RX-இன் பெருமானம் மாற்றப்பட்டு ஒவ்வொரு நிலையில் வால்ட்மானின் வாசிப்பு கமா ஆம்பியர்மானின் வாசிப்பு வால்ட்மானின் வாசிப்பு கமா ஆம்பியர்மானின் வாசிப்பு பெறப்படும். RX-இன் பெருமானம் மாற்றப்பட்டு வால்ட்மானின் வாசிப்பு கமா ஆம்பியர்மானின் வாசிப்பு பெறப்படும்.
வாசிப்புகள் அட்டவணைப்படுத்தப்பட்டு வாசிப்புகள் அட்டவணைப்படுத்தப்பட்டு வரைவு வரையப்படும் வரைவு வரையப்படும் வரைவு வரையப்படும் வரைவிலிருந்து மின்கலத்தின் மின்னியக்கு விசை வரைவிலிருந்து மின்கலத்தின் மின்னியக்கு விசை மின்கலத்தின் அகத்தடை என்பது துணையப்படும் மின்கலத்தின் அகத்தடை என்பது துணையப்படும் கீழே அட்டவணையின் கிராஃபையும் போட்டுட்டு சமன்பாடு பெறுற விதத்தை எழுதுங்க. ஒரு கேச்சுவன் விதி பாவிக்கணும். இந்த வால்ட் அளவு இந்த வால்ட் அளவு சேர்த்தா அதுதான் வால்ட் மானி வாசிப்புன்னு போடுறோம். விஷயத்தை போடுறோம். அடுத்து மின் சுற்றுல வால்ட் மானி ஆம்பியர் மானியில நேர்மறை முடிவிடங்களை குறிச்சுக்கொள்வோம். நேர்மறை முடிவிடங்களை குறிச்சிட்டு முதல் அட்டவணை அடுத்து அடுத்து எந்த கொள்கையில இருந்து வந்துச்சு இது கிராஃப்ட வடிவம் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான சமன்பாட்டு வடிவத்தை எடுத்துக்கணும். இது முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். எழுதி முடிச்சுட்டா ஹேண்ட் ரைஸ் பட்டன் கிளிக் பண்ணுவோம். இதுல இன்னும் சில விஷயங்களை பத்தி பேசுவோம். முதலாவது இந்த தடை பயன்படுத்தப்படுற இந்த தடை RX ஒரு ஈரிய நிறுத்தியாகும். இன்னொரு விதமா சொன்னா இறையோதற்றாக இருக்கு. இறையோதற்றாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா இங்க நாங்க இறையோதற்றுன்னு சொன்னா அதோடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி இருக்கும். இத கனெக்ஷன் லைன் கொடுக்கக்குள்ள ஒரு லைன் கீழுள்ள 2 முனையில் ஏதாவது ஒரு முனைக்கும் மற்றது மேல் முனையில் ஒரு லைனுக்கும் கொடுப்போம். இதுல தடைய வந்து படிப்படியாக மாற்றலாம். படிப்படியாக சொன்னா படிப்படியாக சொல்றதை விட அதை எப்படி சொல்லலாம், தொடர்ச்சியாக மாற்றணும். தொடர்ச்சியாக மாற்றம். அப்படி மாத்தக்குள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இதுல எக்ஸ்எச்ல ஐயா போறீங்க, எக்ஸ்எச்ல வார பெருமானம், எக்ஸ்எச்ல வார பெருமானங்கள் உதாரணமா இங்க மில்லி ஆம்பியர் அளவுல தான் கரண்ட் போகணும். காட்டுறேன். சீராக மாறினா நல்லது. எக்ஸ்எச் உள்ள வாசிப்பு சீராக மாறும். அப்ப இதை தொடர்ச்சியா தடைய மாற்றணும். சீராக சீராக நாங்க ஆம்பியர் மானியின் வாசிப்பை மாத்திட்டு போவோம். அப்ப கிராஃப் வரைகிறது நமக்கு எப்படி இருக்கும், ஈஸியா. அப்ப இங்க ஈரிய நிறுத்திங்கிற தடையை தான் பயன்படுத்த போறோம். மாறும் தடை, ஈரிய நிறுத்திங்கிற மாறும் தடை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மின்னோட்டத்தின் பருமனை சீராக அதிகரிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றணும். இன்னொரு மாறும் தடை இருக்கு. ஒண்ணு ஈரிய நிறுத்தி, இன்னொரு தடை பெட்டி. தடை பெட்டியில தடையை மாற்றக்குள்ள சீராக மாற்ற முடியாது. அதை சீராக மாற்ற முடியாட்டி இங்க சீராக புள்ளிகள் என்ன செய்யாது, வராது. அது ஒரு காரணம். அப்ப கேள்விகளுங்க, இங்கு பயன்படுத்தப்படும் மாறும் தடை, இங்கு பயன்படுத்தப்படும் மாறும் தடை ஈரிய நிறுத்தியாகும். ஈரிய நிறுத்தியாகும் இறையோதற்றம். ஈரிய நிறுத்தியாகும் இறையோதற்றம். கீழே எழுதுங்க. ஈரிய நிறுத்தியை பயன்படுத்துவதனூடாக ஈரிய நிறுத்தியை பயன்படுத்துவதனூடாக தடையை தொடர்ச்சியாக அதிகரிக்கலாம். தடையை தொடர்ச்சியாக அதிகரிக்கலாம். மின்னோட்டத்தை சீராக மாற்றலாம். மின்னோட்டத்தை சீராக மாற்றலாம். மின்னோட்டத்தை சீராக மாற்றலாம். இதுதான் இந்த ப்ராக்டிக்கல் உள்ள விஷயம். ஸோ தானே இந்த ப்ராக்டிக்கல் 2 தடவை எழுதிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ரைட் தானே? ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இது சம்பந்தமான கேள்விகள் செய்யணும். ரைட்டா? நாங்க அழுத்தமானியை பார்த்துட்டு, அடுத்து அழுத்தமானியை பார்த்துட்டு நாங்க அடுத்து என்ன செய்யணும்னா, வால்ட் மானி, ஆம்பியர் மானியோட சம்பந்தப்பட்ட கணக்குகளை பார்த்தோம் சொன்னா, எலக்ட்ரிசிட்டியில உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் வரும். அந்த டைம் கணக்குகள் பார்க்கக்குள்ள மற்ற விஷயங்களும் ரிவிஷன் ஆகும். அடுத்ததான் நாங்க என்ன செய்யணும் சொன்னா, ஹீட்டையும் கொண்டு போகணும். 2020ஆம் ஆண்டு பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்டா? ரைட். 2020ஆம் ஆண்டு பேப்பர் ஹீட் இதுகளை கொண்டு போவோம். மற்ற மாடல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணாம அதுல முக்கியமான கேள்விகளை நாங்க என்ன செய்வோம்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். மிஷனால் வராத கேள்வி, அந்த மாதிரி கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட் தானே? ரைட். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தொடர்ச்சியா எக்ஸாம்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு கூட
கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கு, மருத்துவ எக்ஸாம். சரிதானே? மத்திய மாநில சபை எக்ஸாம் இருக்கு. நான் அதனால தான் கிளாஸ் நிப்பாட்டி பார்த்தேன். தொடர்ந்து அது நிப்பாட்ட வேண்டி வர்றது சிக்கல் தானே. அதனால நான் கிளாஸ் செய்துட்டு போவோம். சரியா? நீங்க எப்படியுமே படிச்சுட்டு தானே இருப்பீங்க. அப்ப அதனால கிளாஸ் எடுக்க தேவையில்லை. இன்னைக்கு அந்த எக்ஸாம் இருக்கு, கிளாஸ் நிப்பாட்டுவோம். இந்த எக்ஸாம் இருக்கு அப்படின்னு கிளாஸ் நிப்பாட்டாம முடியுமான வரைக்கும் கிளாஸ் நம்ம நினைச்சதும் சேர்த்துட்டு போவோம். ரைட் தானே? ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, எனக்கு 2011ஆம் ஆண்டு 4வது ஸ்ட்ரக்சர் செய்யணும். ரைட் தானே? 4வது ஸ்ட்ரக்சர் செய்யணும். அது வந்து அதாவது தடை ஒப்பலை குணகத்தை துணிகள் இந்த கிளாஸ் படிச்சதுல ஏற்கனவே படிச்சது. 2013ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் செய்யுங்க. 2014ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் செய்யுங்க. இந்த 3 ஸ்ட்ரக்சரையும் இப்ப செய்யுங்க. செய்துட்டு நாளைக்கு நாங்க என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டு அடுத்த மாடி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்த மாடி நாளைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த 3 ஸ்ட்ரக்சரையும் இப்ப நீங்க செய்யலாம், செய்யக்கூடிய தகவல். ரைட் தானே? நான் இதோட கிளாஸ் முடிக்கிறேன். மீதி விஷயங்களை நாளைக்கு மார்னிங் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.